ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த டாக்டருங்கிறது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்ட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதை நேரில் பார்த்து உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் வந்து ஒரு ஃபுல் பாடி செக்கப் போகலாம், ஒரு 2 வருஷம் ஆச்சு, உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோமே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பாடி செக்கப் அப்படின்ட்டு போனேன். அங்கே போயிட்டு உட்காந்துருக்கேன். அந்த அட்டெண்டர்ஸ், அந்த நர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் டாக்டரோட அசிஸ்டன்ட்ஸ் அவங்கெல்லாம். அதில் ஒருத்தவங்க வந்து தண்ணியை குடிங்கன்றாங்க. டாக்டர் வந்துடுவார், அப்டமன் ஸ்கேன், சீக்கிரம் தண்ணி குடிங்கன்றாங்க. நான் எவ்வளோடா தண்ணியை குடிக்கிறது அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் நீ வாங்க, உள்ளே வாங்க, டாக்டர் வந்துட்டாரு அப்படின்றாங்க. வர்றேன், ஷர்ட்லாம் கழட்டிட்டு உட்காருங்க அப்படின்றாங்க. டாக்டர் உள்ளே பார்த்துட்டு, எங்கே டாக்டர் உள்ளே பார்த்துட்டு இருக்காரு, உட்காருங்க அப்படின்றாங்க. அது வந்து அவ்வளோ பரபரப்பா அப்படி இருக்கு. உள்ள ஒரு லேடி ஒருத்தங்க அப்டமன் ஸ்கேன், அவ்வளோ விதம். அவங்க வந்து பார்த்து முடிச்ச உடனே கிளம்புங்க. அவங்க வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை கொடுத்து அவங்க தொடச்சிக்கிட்டு அவங்க வெளியில வரக்கூட விடாம உடனே நீங்க உள்ள போங்க அப்படின்னு என்ன உள்ள போக சொல்லி, அவங்க ஒரு பக்கம் வராங்க, நான் ஒரு பக்கம் போறேன். படுங்க, சீக்கிரம் படுங்க, அப்படி படுங்க, இப்படி படுங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம பட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் வெளியில வாங்க. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா அது, ஒரு டாக்டருடைய டைம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அதுவும் ஒரு மில்லி செகண்ட் வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குது. இவ்வளோ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் வந்து உட்காந்துருந்தேன். ஐ டாக்டர் எத்தனை மணிக்குமா வருவாருன்னு, 2:30 மணிக்கு வருவார். நாங்கள் சரின்ட்டு ஒரு இதாக பார்த்துட்டு உட்காந்துருக்கும்போது, கண்ணடை கழட்டுங்க, சொட்டு மருந்து போடுங்க. நாங்கள் ஏன்னா டாக்டர் 2 மணிக்கு வர்றாருன்னு சொன்னீங்க, இப்போ மணி 11 தானே ஆகுதுன்னு அப்படின்னு. ஒருவேளை சீக்கிரம் வந்துட்டாருன்னா சீக்கிரம் தாங்க போடுங்க, டாக்டர் வந்தாலும் வந்துடுவார் அப்படின்றாங்க. சரி, ஓகே, சரி, டாக்டர் வந்து ஒரு முக்கியமான மனிதர், அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடை கழட்டிட்டு, ஓகேங்க அந்த போடுங்க அப்படின்னு 11 மணிக்கே மருந்தை போட்டு, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார். அன்னைக்கு நல்ல வேலை சொன்னேன் பார்த்தீங்களா, சீக்கிரம் வந்தாலும் வந்துடுவாருன்னு அப்படின்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரொஃபஷன் வந்து மெடிசன். நான் நம்ம டீச்சர்ஸ்கிட்ட இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், என்னங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன சார், நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து ரேடியாலஜி முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு 25,000 ரூபா சம்பாதிக்கிறான் சார் அப்படின்னு பாட்டனி சார், ரத்னம் சார் சொன்னார். ஓ அப்படியா சார், ஓகே சார், சூப்பர் சார். அப்புறம் காலையில் நியூஸ் பேப்பரை திறந்து பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸை பார்த்தேன். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தா, புதிய மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அருமையான செய்தி நமக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதானே நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே, இது வரைக்கும் போன வருஷம் மொத்தம் 37 காலேஜ், 5199 சீட்ஸ். இப்போவும் 37 காலேஜ் தான். ஆனால் நாமக்கல் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 50 சீட் அதிகமாகுது. அதுக்கப்புறம் திருவள்ளூர் காலேஜில் ஒரு 50 சீட்டு, திருப்பூர் காலேஜில் ஒரு 50 சீட்டு, மொத்தம் 150 சீட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் MBBS சீட்டு 150 சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த டோட்டல் நம்ம 100லேருந்து 150க்கு போயிடுச்சு ஒரு காலேஜ்லையும். அப்போ 5349 சீட்ஸ் நமக்கு இருக்கு. ஒரு சின்ன ரோல் இது வந்து கட் ஆஃப்ல பிளே பண்ணும். பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் புதுசாக வந்திருக்கு காஞ்சிபுரத்தில். ஏற்கனவே இருக்கிற காலேஜில் கொஞ்சம் சீட்ஸ் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. அப்போ பிரைவேட் காலேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 8,650. டோட்டல் சீட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா யாராக இருந்தாலும் சேர்ந்து படிக்க முடியுது, கம்மியான ஃபீஸில் நம்ம படிக்கிறோம். அது 5,199லேருந்து 5,349, 2.89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் காலேஜ் சீட் வந்து 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்தி. ரைட், நான் ஒரு செய்தியோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, நம்ம சக்தி நீட் அகாடமி இத்தனை வருஷமா நம்ம வந்து நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே ஒரு கோர்ஸ், நாங்கள் எப்போதும் சொல்லுவோம் ஒன் கோர்ஸ் வித் ஃபுல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கான ரிப்பீட்டருக்கான ப்ரோக்ராம், அவ்வளவுதான். வேற எதுவுமே நாங்கள் கடந்த ஒரு 8 வருஷமா செஞ்சதே இல்லை.
ஒன்லி திங் நீட் ரிப்பீட்டர்ஸ், அது மட்டும்தான். அதில் மெஜாரிட்டி ரெசிடென்ஷியல் ரிப்பீட்டர்ஸ், கொஞ்சம் பேரும் டே ஸ்காலர் ரிப்பீட்டர்ஸ். இது ஒன்று தான். இப்போ தான் நம்ம ஒரு புதுசாக ஒரு இது பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா 2 இயர்ஸ் நீட் கோர்ஸ். இந்த 2 இயர்ஸ் நீட் கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணணும். இந்த 11th 12th 2 இயர்ஸ் நமக்கு கிடைக்குது. இதில் ஸ்கூலில் படிக்க வேண்டிய வேலை குழந்தைங்களுக்கு இருந்தாலும் ஆஃப்டர் த ஸ்கூல் ஹவர்ஸ் அண்ட் சாட்டர்டே சண்டேலாம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எம்பிபிஎஸ் சீட் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்களுடைய பேயிங் கெப்பாசிட்டி அதையும் கன்சிடரேஷனில் எடுத்துக்கிறோம். ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம அகாடமியே செயல்படுது. ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு நல்ல ஃபிசிக்ஸ் டீச்சர், நல்ல கெமிஸ்ட்ரி டீச்சர், நல்ல பயாலஜி டீச்சர் அமைகிறதும் ஒரு அபூர்வமான விஷயம். ஸ்கூலோட ஃபோக்கஸ் மேக்சிமம் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆனால் நமக்கு நீட் எக்ஸாம் அப்படின்னா 11th 12th ஈக்குவலாக தெரிஞ்சிருக்கணும். 11thலையும் இன்டெப்த் தெரிஞ்சிருக்கணும். டெஃபினெட்லி தட் இஸ் நாட் பாசிபிள் இன் ஸ்கூல்ஸ். அதனால ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுது. இந்த அடிஷ்னல் சப்போர்ட்டை வந்து நம்ம 12th முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்து படிக்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு வயசு அதிகமாகுது. அது யாரும் விரும்பி செய்யறது இல்லை. நான் டாக்டர் ஆகணும் சார், ஒரு வயசு கூட போனாலும் பரவாயில்ல, 2 வயசு கூட போனாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் குழந்தைங்க அதை படிக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து அதை படித்தா ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஸ்கூல்லையும் நல்ல மார்க் வாங்கலாம். 11th ஸ்டாண்டர்டில் கவர்மெண்ட் ஆனுவல் எக்ஸாம் இல்லாட்டி கூட வைக்கக்கூடிய பரீட்சையை திருப்தி எழுதலாம். 11th ஒரு நல்ல புரிதலோடு இருந்தால் 12th ஸ்டாண்டர்டையும் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கலாம். இது ஒரு கண்டினியூட்டி தானே, அதுவும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். நல்லா புரிஞ்சு படிக்கும்போது 12th போர்டு எக்ஸாமில் டென்ஷன் இல்லாமல் எழுதலாம். ப்ளஸ் இந்த 11th சம்மர் 12th சம்மர் அந்த டயத்தில் அடிஷ்னல் கோச்சிங் நம்ம எடுத்தோம்னா டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்ல காலேஜுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த கோர்ஸை வந்து டெஃபினட்டாக ஒரு ஹை பர்சன்டேஜ் சக்ஸஸோட வரணும். நல்ல புத்திசாலியான பிள்ளைங்க வந்து ஜிப்மர், எய்ம்ஸ், எம்எம்சி, சிஎம்சி அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரம் திருச்சி சக்தி டு ஜிப்மர், எய்ம்ஸ், எம்எம்சி, சிஎம்சி அப்படின்னு சொல்லி இந்த 2 இயர்ஸ் நீட் ப்ரோக்ராம் வில் பி அ ஹைப்ரிட் மாடல். இது வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்குது. அங்கேருந்து நம்ம கேம்பஸ்க்கு வரணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட், கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்பி நைட்டில் வீட்டுக்கு போகணும், அந்த சேஃப்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட், அலைச்சல், டயர்ட்னஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது வீக் டேஸில் மண்டேலேருந்து ஃப்ரைடே வீட்லேயே உட்காந்து படிக்கட்டும், ஆன்லைனில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரோம். தென் சாட்டர்டே சண்டே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ அண்ட் சாட்டர்டே இஸ் நாட் கேரண்டீடு. ஒரு சில பள்ளிகள் வந்து சனிக்கிழமையிலையும் செயல்படுது. சண்டே வந்து நம்ம கேரண்டியாக சொல்லலாம் ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கோர்ஸை பிளான் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள என்னுடைய ஒரு ஸ்லோகன், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணும்போது அதில் ஒரு பேஸ் ஒன்று இருக்கும்ல, ஸ்ட்ராங் பாயிண்ட் அதில் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னா இந்த வாரம் ஒரு பாடம், வாரம் ஒரு பாடம். எவ்ரி வீக் யூ கம்ப்ளீட் 1 lesson A to Z அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய முக்கியமான 1 liner அப்படிங்கிறது. இதுதான் வாரம் ஒரு பாடம். என்னைக்கு சார் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 27th ஜூலை. 27th ஜூலை இஸ் அ மண்டே. கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா இதுதான் கான்டாக்ட் நம்பர் 9043530720, 9043560720. பாடங்கள் வாரம் ஒரு பாடம்னா மொத்தம் எத்தனை பாடம் இருக்கு? நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 11th இல்லையா? திஸ் ப்ரோக்ராம் இஸ் a 2 years ப்ரோக்ராம் ஃபார் கரண்ட்லி 11th கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க இப்ப 11th படிப்பாங்க, அப்புறம் 12th அடுத்த வருஷம் படிப்பாங்க. ஸோ 11thல என்ன இருக்கு சிலபஸ் அப்படின்னா ஒரு 14 chapters இருக்கு பிசிக்ஸ். 11th CBSE புக், 2 புக்கு. Units and measurement, motion in a straight line, motion in a plane, laws of motion, work energy, power, system of particles and rotational motion, gravitation, solids, fluids, thermal properties, thermodynamics, kinetic theory, oscillation, waves. 14 chapters, 11th physics.
ஒரு சாப்டருக்கு ஒரு வாரம், 1 week, 1 chapter. Make it 100% thorough. That means 14 chapters will require 14 weeks. தரோவா படிக்கணும். ஓகே. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 9 chapters இருக்கு. Some basic concept of chemistry, structure of atom, periodic properties, chemical bonding, thermodynamics, equilibrium, redox reaction, GOC, hydrocarbon. இந்த GOC கொஞ்சம் பெரிய லெசனா இருக்கிறதுனால பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு 2 வீக்ஸுக்கு நடத்துறோம். அதனால கெமிஸ்ட்ரி வில் கோ ஃபார் 10 வீக்ஸ். இதை 10 பாடமா மாத்திக்கணும். பயாலஜி ஈஸி டு டீச், ஈஸி டு ஸ்டடி, ஈஸி டு ஸ்கோர் மார்க்ஸ். ஒரு பாட்டனி ஒரு ஜுவாலஜி ஒரே வாரத்தில் கொண்டு வரோம். ஒரு பாட்டனி ஒரு ஜுவாலஜி வித்தின் 1 வீக். அப்படி பார்க்கும்போது இதுல 19 சாப்டர்ஸ் இருக்கு. ஆனா 8 வீக்ஸ் ஆர் சஃபிஷியன்ட். 8 வீக்ஸ்ல இதை தரவா நடத்தலாம். இந்த வருஷம் கூட இந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ்னு ஒன்று போட்டு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டை ஒரு 10 நாள் லீவில் இங்கே வர சொல்லி, அதாவது டைம் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் முடியுது மேத்தமேட்டிக்ஸு, அடுத்த எக்ஸாம் பயாலஜி, நடுவில் 10 நாள் லீவு, 15 நாள் லீவு, அதில் ஒரு 10 நாள் மட்டும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி 10 டேஸில் +2 பயாலஜியை பக்காவாக நடத்தி அருமையான மார்க் வாங்குற மாதிரி அந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணோம். 12th பயாலஜி அது மாதிரி தான். இந்த 11th பயாலஜி கம்ப்ளீட்டா 8 வாரம் அருமையாக நடத்தலாம். சரி சார், அப்போ மொத்தம் என்ன சார் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸுக்கு 14 வீக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு 10 வீக்ஸ், பயாலஜிக்கு 8 வீக்ஸ், 32 வீக்ஸ். 14 லெசன், 9 லெசன், 19 லெசன், 42 லெசன்ஸ். +1ல இருக்க 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 42 லெசனையும் நம்ம தரோவா படிக்கிறோம். 32 வாரம் இருக்கா? நம்ம ஸ்டார்ட் பண்றது ஜூலை 27th, ஆகஸ்ட் 2. இது வந்து week 1. இதே மாதிரி week 2, week 3ன்னு போயிட்டு அந்த week 32, 32வது வீக் எப்ப வருது அப்படின்னீங்கன்னா March 1st to March 7. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிலபஸ் ஃபினிஷிங் வந்து March 7th. சிலபஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஒரு டாக்டருக்கு நீட் எக்ஸாமுக்கு தேவை வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ வி டீச் ஒன்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இருக்கக்கூடிய 42 லெசனை கம்ப்ளீட்டா முடிக்கிறது வந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி. இதுதான் இதோடைய ஷெட்யூல். ஓகே, இந்த கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னா ஹைபிரிட் மாடல், அதாவது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஆன்லைன் கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடே. அப்ப மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 5 days ஆன்லைன் கிளாஸ். ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து வீக் டே பேட்சஸ் அப்படின்னு இருக்கு, மண்டே டு ஃப்ரைடே. அப்புறம் வீக் எண்ட் பேட்ச் அப்படின்னு சாட்டர்டே சண்டே இருக்கு. இது ஒரு தனி பேட்ச், இது ஒரு தனி பேட்ச். ஸ்டூடெண்ட் ஏ இங்க இருக்காரு, ஸ்டூடெண்ட் பி இங்க இருக்காங்க. நம்ம இதுல அப்படி இல்லை, ஸ்டூடெண்ட் ஏ இதுலயும் இருக்காரு, இதுலயும் இருக்காரு. ரைட்டா? ரைட். டபுள் ஃபீஸ் இல்லை. ஓகே, அதை பத்தி சொல்றேன். ஸோ இதுல மண்டே டு ஃப்ரைடே ஆன்லைன், சாட்டர்டே சண்டே டைரக்ட் கிளாஸ். ஓகே, அது எப்படி அப்படிங்கிற விவரம் நம்ம பார்ப்போம். வீக் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடே வந்து 3 hours வீடியோ, அதாவது 45 minutes டியூரேஷன் வீடியோ இன்டு 4. இது 3/4 மணி நேரம் இன்டு 4 3 hours. இது டெய்லி. எத்தனை நாளைக்கு? 5 days a week. ஒரு வாரத்துல மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 5 days 3 hours. டோட்டலி 15 hours ஆஃப் டீச்சிங். ஒரு லெசன் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா அவ்வளவு டீச்சிங் மண்டே டு ஃப்ரைடே, 15 hours ஆஃப் டீச்சிங். இதை அந்த ஸ்டூடெண்ட் வந்து தரோவா போட்டு பார்த்து கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு எப்போ வேணாலும், சில பேருக்கு ஸ்கூல் 4:30 மணிக்கு விட்டுரும், சில பேருக்கு ஸ்கூல் 5 மணி, 5:30 மணி, 6 மணிக்கு விடும், சில பேருக்கு வீடு பக்கமா இருக்கும், சில பேருக்கு தூரமா இருக்கும். ஸோ அட் யுவர் கன்வீனியன்ஸ் நீங்க வந்து பிஃபோர் த டின்னர் ஒரு பாதி கிளாஸ் பார்த்துருவீங்க, ஆஃப்டர் டின்னர் ஒரு பாதி கிளாஸ் பார்த்துருவீங்க. பட் யூ ஷுட் மேக் இட் ஷியோர் நீங்க வந்து எம்பிபிஎஸ் போகணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், ஒரு வயசு கூட போயிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போகணும் அப்படிங்கிறதுல எல்லாம் நீங்க தீர்மானமா இருந்தீங்கன்னா, கோச்சிங்லையும் அதிகமாக செலவு நான் பண்ண மாட்டேன்,
மெடிக்கல் காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால எல்லாம் போய் சேர்ந்து பேரண்ட்ஸுக்கு செலவெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானமாக இருந்தீங்கன்னா மினிமம் காஸ்ட்ல யூ கேன் மேக் இட். யூ நீட் நாட் பி எ சூப்பர் ஹியூமன். ஓகே, ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கேன் மேக் இட். ஒரு பார்ன் பிரில்லியண்டா இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. ஸோ நீ சின்சியரா இருக்க, அவ்வளோதான். 3 மணி நேரம் திங்கக்கிழமை கிளாஸ் பார்த்துட்ற, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்துட்ற. ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு வீடியோ பாக்கி இருக்கா, ஒன்ட்ட தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிக்கிழமை ஸ்கூல் லீவு, அந்த பாக்கி இருக்காத பார்த்துட்றேன், அவ்வளோதான். ஓகே, அந்த வீக் டேஸ் இந்த லிசனிங் டு த கிளாஸ் அப்படிங்கிறத முடிச்சிடுறீங்க. தென் சாட்டர்டே வந்து ஒரு ஸ்டடி டே ஈவினிங் 5:45 to 8:45 இது ஸ்டடி டைம். இந்த ஸ்டடி டைம்ல டீச்சர் வில் பி அவைலபிள் ஆன்லைன். ஸ்டூடெண்ட் வீட்டில் படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட் கேன் கனெக்ட் டு த டீச்சர். சார் எனக்கு இது புரியல, அது புரியல, இது புரியல, டைப் பண்ணலாம். டீச்சர் வில் டூ த கிளாரிஃபிகேஷன். If required, teacher will connect on video call and clarify. If required, teacher will give you an audio file. என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த 3 மணி நேரம் அமைதியாக படிக்க வேண்டியது, டவுட் இருந்தால் கேட்டுக்க வேண்டியது. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம், டெலகிராமில் சேட் பண்ணி கேட்கலாம். டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறோம், 3 மணி நேரம் படிக்கிறோம். இது வந்து ஒன்லி பிகினிங் தான். இதில் ஒன்றும் பெருசாக டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க, ஆனால் அடுத்த நாள் வந்துடுறீங்க சண்டே. இது டைரக்ட் கிளாஸ். திருச்சியில் கண்டோன்மெண்ட் நம்ம கமலா நிகேதன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நம்ம கேம்பஸ் இருக்கு, அங்கே வந்துடலாம். சண்டே காலையில் 8:30 மணிலேருந்து இந்த சண்டே டைரக்ட் கிளாஸ் வந்து அங்கே நடக்குது. ஓகே, அதை பற்றி பேசலாம். மார்னிங் 8:30 யூ ஆர் அவைலபிள். நீங்கள் திருச்சி சிட்டி தான், நீங்கள் வந்துடுறீங்க. இல்லை நீங்கள் பக்கத்தில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மணப்பாறை, குளித்தலை, முசிறி பக்கத்துலேருந்து வர்றீங்க, வந்துடலாமே, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பி வந்துடலாமே. ஓகே, ஸ்டார்ட் த கிளாஸ் அட் 8:30. என்ன பண்ணணும்? ஒரு லெசன் தரோவாக கவனிச்சிருக்கோமா இல்லையா? மோஷன் என்ன ஸ்ட்ரெயிட் லைன் தரோவாக கவனிச்சிருக்கோமா இல்லையா? அந்த லெசனை படிக்கிறோம். புக்கு மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருவோம். ஓகே, படிக்கிறோம். இதை படிச்சுட்டு 1 மணி நேரம் படிச்சுட்டு லெசனை பாதியா உடைக்கிறோம். அப்ப பார்ட் டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு டெஸ்ட், டைம் 9:30 to 10. இப்ப நம்ம 1 மணி நேரம் படிச்சோம், அரை மணி நேரம் பார்ட் டெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் டிஸ்கஷன் கிளாஸ் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்றது. பிளஸ் நீங்க படிக்கும்போது வேற என்னென்ன கொஸ்டின் படிச்சீங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அதெல்லாம் கேட்கறது. இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் 1 hour டைரக்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மணி நேரம் படிப்பு. எதுக்காக? இந்த செகண்ட் பார்ட்டுக்காக 1 மணி நேரம் படிப்பு படிச்சுட்டு அதுல பார்ட் டெஸ்ட் 2 எழுதிட்டு அதுல 1 மணி நேரம் டிஸ்கஷன் 12:45 to 1:45 அருமையான டிஸ்கஷன், டவுட் கிளாரிஃபிகேஷன். ஸோ கம்ப்ளீட்டா இந்த லெசன்ல இருக்கக்கூடிய டவுட் எல்லாம் டீச்சர்கிட்ட கேட்டு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டு தென் லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் 1 மணி நேரம் படிப்பு. அந்த சாப்டர் ஃபுல்லா இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த டீச்சர். படிக்கும்போது டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இது என்ன அது என்ன கேட்டு படிக்கிறோம். ஸோ தரோ பண்ணிட்டு 3:30 to 3:45 டீ பிரேக், 3:45 to 5 இந்த 1.25 மணி நேரம் 45 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீட் லெவல். அதாவது இப்பெல்லாம் நீட் லெவலே வந்து கொஞ்சம் டஃப் தான். அந்த டஃப் லெவல் 45 கொஸ்டின் ஃபுல் சாப்டர் டெஸ்ட் எழுதிட்டு இந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் கையில பிரிண்ட் அவுட்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். சரியா? பேரண்ட்ஸுக்கு மார்க்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுல வந்து இந்த ஒரு லெசனை இந்த திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கவனிக்கிறோம். சனிக்கிழமை ஸ்கூல் லீவாக இருந்தால் நல்லா படிக்கிறோம். ஸ்கூல் லீவ் இல்லைனா கூட ஒரு 3 மணி நேரம் படிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே இங்கே இருந்து படிச்சுட்டு ஒரு பார்ட் டெஸ்ட் எழுதி டிஸ்கஸ் பண்ணி மீதி இன்னொரு பார்ட் எழுதி டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு சொல்யூஷன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஓகே, அட்மிஷன் போடும்போதே மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதனால திங்கக்கிழமை கவனிக்கும் போதே உங்கள் கையில் புக்கு வீட்டில் இருக்கும். அதனால யூ கேன் ஆல்சோ ரெஃபர் டு த புக். ஓகே, ஃபைன். இப்போ 1 வீக் ஃபுல்லாக ஒரே லெசனை படிக்கும்போது நல்லா தரவாக படிச்சிடலாமா? முடியாதா? சொல்லுங்க. தெளிவாக படிச்சிடலாம். ஓகேயா? தென் வி கோ டு த நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீக். இது மாதிரி தான் வாரம் ஒரு பாடம், 42 பாடங்கள்
நம்ம 32 வாரம், அதில் பயாலஜியை மட்டும் பாட்டனி ப்ளஸ் ஜுவாலஜி ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறதுனால அந்த மாதிரி வருது. ஸோ 42 சாப்டர்ஸ் யூ ஆர் மேக்கிங் இட் தரோ. பட் ஃபிசிக்ஸ் நோ காம்ப்ரமைஸ், கெமிஸ்ட்ரி நோ காம்ப்ரமைஸ். ஒரு வாரம் ஒரு பாடம் மட்டுமே தெளிவாக படிக்க போகிறோம். எவ்வளவு கணக்கு போடலாம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாப்டருக்கும் 500 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் வில் பி அவைலபிள் பிகாஸ் யூ ஆர் ஸ்பேரிங் 1 full week ஃபார் 1 lesson. ஓகேயா? அதாவது செய்வன திருந்த செய். ஓகே, தெளிவாக படிக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ரைட். என்ன சார் ஃபீஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குமா சார் அப்படின்னு சொன்னால், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பேரண்ட்டுக்கு என்ன தேவை அதையும் நம்ம கொடுக்குறோம். அதாவது இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில், ஏன்னா நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, இப்போ அதெல்லாம் இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே, 7,500 per month. எப்போ ஆரம்பிக்கிறோம்? ஜூலை மாதம் வர்றீங்க, ஆகஸ்ட்னு வச்சுங்க, 7,500 ரூபா கட்டுறீங்க, புக்கெல்லாம் வாங்கிக்கிறீங்க, படிக்கிறீங்க. ஓகேயா? சூப்பர். அடுத்த மாதம் செப்டம்பர் 7,500 ரூபா கட்டணும். ஆனால் அதில் ஒரு ஆஃபர் உங்களுக்கு, அக்டோபர் 7,500 ரூபா கட்டணும். இது மாதிரி 8 மாதத்துக்கு கட்டணும். 7,500 ரூபா அப்பா அம்மா கட்டிடுவாங்க, ஈஸி தான், அமௌண்ட் ஸ்மால் அமௌண்ட் தான். ஆனால் அதையுமே சிக்கனம் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டால் முடியும். என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்டு? ஒரு மாதம் அப்படின்னா 4 சண்டே இருக்கும், அல்லது 5 சண்டே சில மாதங்கள்ல இருக்கும். அந்த 4 சண்டேஸும் லீவு போடாமல் வந்துடணும். அவ்வளோதாங்க, லீவு போடாமல் வந்துடணும். வந்துட்டாலே என்ன ஆகும்? இந்த 7,500 ரூபா வந்து 5,000 ஆயிரும். அப்போ 2,500 rupees அப்பா அம்மாவுக்கு நீ மிச்சம் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், நீ நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இங்கே படிக்கக்கூடிய ஒரு 50 பேரில் 100 பேரில் ஃபஸ்ட்டு 10 பிளேஸ் 1 2 3லேருந்து 10 உன்னுடைய ஃபுல் சாப்டர் டெஸ்ட் மார்க், ஃபுல் சாப்டர் டெஸ்ட் week 1, week 2, week 3, week 4, physics, chemistry, biology அப்படின்னு போட்டிருந்தேன்ல, இது 4லையுமே டாப் 10க்குள்ள, ஃபர்ஸ்ட் ரேங்க்னு கம்பல்சரி இல்லை, டாப் 10க்குள்ள நீ வந்திருந்தால் உனக்கு இந்த ஃபீஸும் கிடையாது. நீ கட்ட வேண்டியது வெறுமனே 2,500 ரூபா தான். புரியுதா? அப்போ இந்த ஃபீஸை வந்து ரொம்ப கம்மியாக ஆக்குறது வந்து ஸ்டூடெண்ட் கையில் தாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஐ டோன்ட் ஆக்சுவலி பிளான் ஃபார் மணி, ஐ பிளான் ஒன்லி ஃபார் த ரிசல்ட். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு ரெகுலாரிட்டி இருக்கணும். சும்மா ஒரு கோர்ஸை புக் பண்ணிட்டு லீவ் போடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, நல்லாவும் படிக்கணும். அப்படி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் ரொம்ப 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 குறைவு. இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த புக்ஸு, அந்த காஸ்ட்டு கூட அதில் வராது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரை மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாக இது வேல்யூ ஃபார் மணி, உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. ட்ரிச்சி அண்ட் நியர்பை ட்ரிச்சி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் நீங்கள் இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணுங்க. ஈவன் இஃப் இட் இஸ் தஞ்சாவூர், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் வந்துட்டு போயிடலாம். தென் ஒன் மோர் பாயிண்ட், சப்போஸ் யூ கான்ட் கம், சரி, இட் இஸ் அவைலபிள் ஆன்லைன். ஓகேயா? இப்போ வந்தால் அந்த டிஸ்கவுண்ட்லாம் சொன்னேன். சார் என்னால் வர முடியல சார், நான் உங்கள்கிட்ட விரும்பி ஜாயின் பண்ணியிருக்கேன், ஆனால் பட் ஐ எம் ஃப்ரம் சென்னை, ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். சார், ஐ லிவ் இன் அ ஃபாரின் கண்ட்ரி, ஹவு கேன் ஐ கம்? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த சமயத்தில் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஆன்லைன். சண்டே மார்னிங் 8:30லேருந்து அந்த 5 o'clock வரைக்கும் நடக்கக்கூடிய அதே கோர்ஸ் அப்படியே அவைலபிள். நீங்கள் வீட்டில் படிச்சுட்டே இருக்கீங்க, டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, டெஸ்ட் ஆன்லைனில் எழுதுறீங்க, டிஸ்கஷன் கிளாஸை லைவ் அட்டன் பண்ணுறீங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, கிளாஸ் நடக்கும்போது இதே கிளாஸ், இதே டிஸ்கஷன், அந்த கொஸ்டின் பேப்பர் சால்விங்கை நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால யூ டோன்ட் மிஸ் எனிதிங் other than the discount. Okay, thank you.